கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்கள். பரிசுத்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்கள். தியான வசனம் 7ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34ஆம் வசனங்கள். இயேசு அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் திருச்சபையானது தென்னிந்திய திருச்சபை மாற்றுத்திறனாளிகளின் ஞாயிறாக ஆசரித்தது. அந்த வேளையில் என்னுடைய மனதில் எழும்பின இந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்தின் இந்த பகுதியை பார்க்கிற பொழுது தேவனுடைய கிருபையை நாம் இங்கே பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் இன்று நம்மால் மறக்கப்பட்டவர்களாக, மறுக்கப்பட்டவர்களாக, அவருடைய தேவைகள் புறக்கணிக்கப்பட்டதாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்ததனுடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா அவயவங்களும் பூரண நிலைமையில் பெற்றிருக்கிறவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக பரிதபித்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவியும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நமது ஆண்டவர் விளக்குகிறார். நமது ஆண்டவர் கண், காது, கால், கை, நாவு முதலிய அவயவங்களில் பலவீனப்பட்டவர்களை சொஸ்தமாக்கினார். இவர்களில் அநேகர் பிறப்பிலிருந்து அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக காணப்பட்டவர்கள். ஆகையினாலே இவை வியாதி அல்ல, அவர்களுக்குள்ள இருக்கும் குறைபாடுகளினால் கஷ்டங்களை அனுபவிக்கிறவர்கள். ஆகையால் நம்மால் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை முதலாவது நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், கொன்னை வாயும் செவிடுமான ஒருவனை நமது ஆண்டவர் குணப்படுத்திய அற்புதத்தை இங்கு பார்க்கிறோம். யோர்தான் நதிக்கு வடகிழக்கு பாகத்தில் உள்ள பிரஜாதியாரின் நாட்டில் நடந்த சில அற்புதங்களில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த மனுஷனும் பிரஜாதியானாகவே இருந்திருக்கக்கூடும். ஜனங்கள் இவன் மேல் கைகளை வைக்கும்படி இயேசுவினிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். இது அவர்களுடைய பலவீனமான ஒரு விசுவாசத்தை காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் கேட்கப்பட்டதற்கு மேலாக செய்ய ஆயத்தமாக இருந்தார். 7 காரியங்கள் இங்கே செய்யப்பட்டதாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தனியே அழைக்கிறார். வைத்தியர் எப்பொழுதும் வியாதியஸ்தனை தனியே அழைத்து பரிசோதிப்பதும் வைத்தியரில் நம்பிக்கை உண்டாகும்படி செய்வதும் உண்டு. அப்படியே நம்முடைய பரம வைத்தியரும் தம்முடைய நேசத்தை பலவாறாய் காட்டுவதில் தனி சகவாசம் முதன்மையானது. பரிசுத்த மார்க்கு 8:23 நீங்கள் பாருங்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் பரலோகத்தினின்று விடுவிக்கவும் பின்பு விசுவாசத்தில் நம்மை ஊன்ற கட்டவும் தனித்து அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு தனித்திருக்கும் நேரத்தை நீ கண்டுபிடித்து அவரின் இன்ப சகவாசத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாயா? இரண்டாவதாக பாருங்கள், காதுகளில் தம்முடைய விரல்களை வைக்கிறார். காது செவிடாயிருப்பதினாலேயே பேசக்கூடாத நிலைமை ஏற்படுகிறது. சத்தியத்திற்கு செவி கொடுத்து அதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சத்தியத்தை குறித்து சாட்சி பகரக்கூடியவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவர் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆண்டவராய் இயேசு நாவை தொடுமுன் காதை தொட வேண்டியது அவசியம் என கண்டார். இப்பொழுதும் தீமையான பேச்சுக்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் அநேகரின் காதுகள் திறந்திருக்கின்றன. சத்திய போதனைகளுக்கு செவிகொடாதிருக்கிறார்கள். கள்ள போதனைகள் இவர்களுடைய காதுகளிலே விழுந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்பதாக அப்போஸ்தலர் 7:51 பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே செவித்தினவை நீக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், உமிழ்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உமிழ்நீர் செவிடர், ஊமையர், குருடர் யாவருக்கும் அருமருந்தாக விளங்கியது. குருடர் இருவருக்கும் பிரயோகம் செய்யப்பட்டது. பரிசுத்த மார்க் 8:23, பரிசுத்த யோவான் 9:6 இதை பார்க்கிறோம். இங்கே காதுகளில் விரலை இட்டு அதில் உமிழ்ந்து பின்பு நாவை தொட்டதில் உமிழ்நீர் காதுகளுக்கும் நாவுக்கும் பரிகாரமாய் உபயோகிக்கப்பட்டது.
மீட்பரின் வாயில் அமிர்தமொழிகள் பரிபூரணமாயிருந்தன. அவரின் வார்த்தைகள் குணமளித்தன. அப்படியானால் அவரின் உமிழ்நீர் அருமருந்தாய் ஏன் இருக்கக்கூடாது? நிச்சயமாய் அது ஒரு அருமருந்து தான். அந்த பரிசுத்தரின் மேலும் முகத்திலும் துப்பி இகழ்ந்தார்கள் என்றால் மனுக்குலம் அவருக்கு செய்த கொடுமை துரோகம் எத்தனை பெரியது என்பதை நீங்கள் பாருங்கள். 4வதாக நாவை தொட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வஸ்திரத்தையும் தொட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டவர்களும் தொடப்பட்ட அவயவங்களும் ஆச்சரியமான நன்மைகளை அடைந்தனர். தொட்டதின் மூலம் அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு எதிர்பார்த்த நன்மைகளும் மேலான கிருபைகளும் அருளப்பட்டன. ஆனால் அவரை அடித்தவர்களும் ஆணிகளை கடாவியர்களும் அவரின் வஸ்திரங்களை பங்கிட்டவர்களும் நன்மைகளை அடையாமல் போனார்கள். தொடுதலோடு விசுவாசமும் பற்றுதலும் சேர்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தின் மூலம் அவரை தொடலாம், அவரோடு ஐக்கியப்படலாம். 5வதாக வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்தை நோக்கிய போது பரமண்டலங்களின் பிதாவை நோக்கி பார்த்தார் என திட்டமாய் சொல்லலாம். மலைகளிலும் வனாந்தரமான இடங்களிலும் அதிகாலையிலும் சில வேளை முழுவதும் பிதாவோடு தனித்திருக்கவும் ஜெபம் பண்ணவும் சென்றார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற நெருங்கிய ஐக்கியத்தை வெளிப்படுத்தி கூறிய கீழ்கண்ட வசனங்களை நீங்கள் வாசிப்பது நன்றாக இருக்கும். பரிசுத்த யோவான் 1 அதிகாரம் 18 வசனம், 5 அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள், 10 அதிகாரம் 30 வசனம், 14 அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய திருக்குமாரன் மூலமாய் பிதாவை நோக்கினவர்களாய் ஜீவிக்க வேண்டும். நெருங்கிய ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சகல ஜீவ பிராணிகளும் பூமியை பார்த்து ஜீவிக்க உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. மனுஷன் மட்டும் உயர வானத்தை நோக்கி பார்க்கக்கூடியவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் மனுஷர் பூமிக்கடுத்தவைகளை சிந்தித்து அதனை நோக்கியே பிழைப்பது பரிதாபமான ஒரு காரியம். நம்முடைய சகாயம் வானத்திலிருந்து வர வேண்டும் என்பதை நீங்களும் நானும் மறவாதிருக்க அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் 6வதாக பெருமூச்சு விட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கினார் என்றும் கலங்கி துயரடைந்தார் என்றும் வாசிக்கிறோம். பரிசுத்த யோவான் 11 அதிகாரம் 33 வசனம், 13 அதிகாரம் 21 வசனம். இங்கே பெருமூச்சு விட்டதாக பார்க்கிறோம். தம்முடைய சிநேகிதனாகிய லாசருவின் மரணமும் சீஷனான யூதாஸின் துரோகமும் அவரை ஆவியில் கலங்கி துயரடையச் செய்தது. தாம் உண்டாக்கிய மனுக்குலத்தில் சிலர் அங்கவினர்களாய் கஷ்டமடைவதைக் கண்டு பெருமூச்சு விட நேரிட்டது. மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளில் அங்கவீனமுள்ளவைகளை பார்ப்பது அரிது. தனிப்பட்ட மனுஷனின் பாவத்தினால் இவை உண்டாயிற்று என சொல்ல முடியாது. இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல என்று ஆண்டவர் பகிர்ந்தாரே. ஆனாலும் உலகத்தின் பாவத்தினால் வந்த கேடுகளில் ஒன்று என்று சொல்லலாம். பாவம் மனுக்குலத்தை சீரழித்திருப்பதைக் கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துயரப்படுகிறார். நம்முடைய பலவீனங்களை பற்றி பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்பதாக நாம் வாசிக்கிறோமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்காக பெருமூச்சு விடுகிற ஒரு தகப்பன் உண்டு, பெருமூச்சு விடுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக எனக்காக பிதாவினுடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நிறைவாக நாம் இங்கே பார்க்கிறோம், எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். 6 காரியங்களை கவனித்தோம். முதல் 4 பலவீன மனுஷனை பலப்படுத்திட்டு, அடுத்த 2 பிதாவின் அனுக்கிரகத்தை கொண்டு வர ஏதுவாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவரிடமிருந்து வல்லமையும் வல்லமையுள்ள வார்த்தையும் பிறந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புத கிரியைகளிலும் சக்தி அவரை விட்டு வெளியேறியது. பிரயாசமின்றி எந்த குணமும் உண்டாகவில்லை. அவரின் இரக்க சிந்தையே வல்லமைக்கு ஆதாரமாக இருந்தது. திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் கொள்ளும் எப்பத்தா என்னும் வார்த்தை அதிகாரம் நிறைந்ததாயும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாயும் இருந்தது. தலித்தாகுமே, பரிசுத்த மார்க் 5:41. லாசருவே வெளியே வா, பரிசுத்த யோவான் 11:48. வாலிபனே எழுந்திரு, பரிசுத்த லூக்கா 7:14.
ஒரு சிறு பெண்ணையும் 2 வாலிபரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உயிரடையச் செய்தன. எவ்வளவு அதிகாரமும் ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனை நீ அண்டிக் கொண்டிருக்கிறாய், அவரையே உன் ஆண்டவர் உன் குலதெய்வமாக நீ கொண்டிருப்பாய் என்றால் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மில் காணப்பட்ட மனதுருக்கமும் மனதுயரம் பேராசீர்வாதத்தை கொண்டு வந்தன. நாங்களும் அங்கவீனர்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் வறுமைப்பட்டவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு என்பதை நீர் விளக்கியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டவைகளை நாங்கள் அப்பியாசிக்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிற உம்முடைய சத்திய வாக்கை நாங்கள் நம்பி எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.